ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, IPL 2026 மார்ச் 28 சொன்னபடி ஸ்டார்ட் ஆகுமா, இல்லைனா IPL 2026 டிலே ஆக போதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றியும் பேச போகிறோம். T20 வேர்ல்ட் கப் 2026 இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IPL 2026 டிலே ஆக போதா இல்லை மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, IPL 2026 மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் IPL ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மார்ச் 12 ரிலீஸ் ஆகும்னு BCCIயோட செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. அதே போல் IPL 2026 ப்ராப்பராக ஷெடியூலை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கான ஷெடியூல் தான் இப்போ வரப்போகுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் டேட்ஸ் எல்லாம் பொறுத்து தான் மற்ற ஷெடியூல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் IPL 2026 மார்ச் 28 ஸ்டார்ட் ஆக இருக்குது. அது சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொன்று IPL 2026 என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் வார் போயிட்டு இருக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும். ஸோ அதனால LPG இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஹோட்டல்ஸில் இப்போ LPG ஷார்ட்டேஜ் ஆகி ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடியிருக்காங்க பெங்களூர் மாதிரி சிட்டிஸில். ஸோ இப்போ பிளேயர்ஸ்லாம் டீம்லாம் தங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ஃபுட்டு வேணும். ஸோ அதுக்கு LPG தேவைப்படும். ஸோ அதெல்லாம் இப்போ இல்லாததுனால BCCIயோட இப்போ ரீசெண்டாக அருண் தமால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சிச்சுவேஷனை க்ளோஸாக மானிட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒன்று நடக்குது வாரில். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நாங்கள் சிச்சுவேஷனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பொறுத்து தான் நாங்கள் டிசிஷன் எடுப்போம். ஆனால் இப்போ வரைக்குமே IPL 2026 மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு IPL 2026 மார்ச் 28 ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போன வாட்டியும் ஒரு வாரம் வந்துச்சு இந்தியா பாகிஸ்தான். இப்போ பார்த்தீங்கன்னா IPL வரப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி சண்டை போட்டுக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லிட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டீம் T20 வேர்ல்ட் கப் 2026 எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இந்தியன் டீம் கொடுத்தாங்க. ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்ச்லையும் கொடுத்துருந்தாங்க. அந்த சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை தவிர அந்த சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நம்ம தோற்றது ரொம்ப நல்லதாக போச்சு. அதுக்கப்புறம் தான் சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அக்ஷர் பட்டேலை உள்ளே கொண்டு வந்தோம். எல்லாமே கீ கேம் சேஞ்சிங்காக அதுக்கப்புறம் வர மேட்சஸ் இருந்துச்சு. சூப்பர் 8 சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணார். அதே போல் செமிஃபைனலில் க்ரூஷியல் நாக் இங்கிலாந்துக்கு எதிராக ஆடினார். அதே போல் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை விட்டுறக்கூடாது. நம்மளோட சீட் கோட் என்ன மாதிரி பவுலருங்க, மாடர்ன் டே ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லணும், நம்ம சீக்கா சொல்கிற மாதிரி. அப்படிப்பட்ட பவுலிங்கெல்லாம் ஜஸ்பிரீத் பும்ரா கொடுத்துருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக அவர் தான் நம்ம ஜெயிக்க வச்சது. ஃபைனலில் என்ன மாதிரி வருங்க, 4 விக்கெட், அதுவும் 15 ரன்ஸ் கொடுத்து அவர் 5 டிசர்வ்ட். பட் அவரால் எடுக்க முடியல. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்ம சஞ்சு சாம்சன் கொடுத்துருந்தாங்க. மேபி பும்ரா கூட கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்தியா கௌதம் கம்பீர் அண்ட் கோக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும். நம்ம கௌதம் கம்பீரை எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இது மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீம் கொடுக்குறப்ப அதே நேரத்தில் அவரை பாராட்டவும் செய்யணும். சூர்யா அண்ட் கௌதம் கம்பீர் கோக்கு பெரிய சல்யூட்னு சொல்லியே ஆகணும். சூப்பராக பண்ணி பேக் டு பேக் டைட்டில்ஸ் அடிச்சிருக்கோம், டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஓம் சாயிலில் ஃபஸ்ட்டு வாட்டி T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறாங்க. பல ரெக்கார்ட்ஸை இந்த கப் ஜெயிச்சது மூலமாக இந்தியா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 இந்தியா ஜெயிச்சதுக்கு யார் முக்கியமான காரணம்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இனிமேல் இது மாதிரி வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் நம்ம சேனலில். நம்ம லைட்டாக சின்னதாக பிரேக் எடுத்துக்கணும். இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். அடுத்தது ISL வரும், IPL வரும், எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.